நெறைய பேர் வந்து தீட்டுனால் நெறைய விஷயங்கள் இந்த இது விஷயம் தீட்டு, இந்த விஷயம் தீட்டுன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் தீட்டுனால் நம்மளுக்கு வந்து ஒதுக்கப்படுகிறோம், இல்லாட்ட ஒதுக்கி வைக்கிறோம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அந்த தீட்டை பத்தி முழுமையாக புரிதல் வேணும். சில தீட்டுக்கள் வந்து கொஞ்ச நேரம் தீட்டா தான் இருக்கும். அது அதோடைய இது வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால அந்த கொஞ்ச நேர தீட்டுங்கிறது ரொம்ப நம்ம லைஃப்ல வந்து நெறைய சேஞ்சஸ் கொடுக்கும். அதனால அந்த தீட்டுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். தீட்டுங்கிறது என்னன்னா முதல்ல ஒரு பெண் கன்னி ஆகும் போது அவளை அந்த வாடைக்கு வந்து நிறைய கெட்ட சக்திகள் துர்சக்திகள் அவளை வந்து ரொம்ப நெருங்கிறதுக்கு வரும். அதாவது ரொம்ப அவளை வந்து அவளுடைய மைண்டு உடல்நிலை எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு துர்சக்திகளுடைய இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால அந்த கணவன் மனைவி தீட்டு, இந்த கணவன் மனைவி தீட்டு வந்து குறுகிய கால தீட்டாக இருக்கும். இந்த குறுகிய கால தீட்டாக இருந்தாலும் அந்த பெண் ஆண் சேர்க்கையின் போது ஏற்படும் உஷ்ணத்தின் அளவு வந்து அதிகமாக இருக்கும். காளி தேவியின் உதயமே அங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த உதயத்தில் வரக்கூடிய தீட்டு வந்து எந்த பொருளை தொட்டாலும் பஸ்மமாகிடும். இது வந்து ரொம்ப சாதாரண தீட்டு கிடையாது, இருக்கிறதுலே ரொம்ப மோசமான தீட்டு. இறப்பு தீட்டு வந்து ஒரு வீட்டுக்கு நீங்க ஒரு உடல் இறந்து ஒரு உடலுடன் இருக்கிற ஒரு இடத்த போய் பார்க்க போறீங்க, அந்த ஆத்மா பிரிஞ்சு அந்த உடல் மட்டும் இருக்குன்னா அந்த உடலை சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போகாம அந்த வீட்டில் போய் நீங்க பாக்குறீங்கன்னா அந்த தீட்டு தான் இறப்பு தீட்டு. இந்த இறப்பு தீட்டு வந்து ரொம்ப ரொம்ப உங்களை வந்து தாக்கக்கூடிய தீட்டு, உங்க மனநிலை சிதைவை ஏற்படுத்தக்கூடியது இறப்பு தீட்டு. அதனால இந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து தீட்டு நம்ம வந்து நிறைய பேர் வந்து தீட்டுனால் நிறைய விஷயங்கள் இந்த இது விஷயம் தீட்டு, இந்த விஷயம் தீட்டுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தீட்டுனால் நம்மளுக்கு வந்து ஒதுக்கப்படுகிறோம், இல்லாட்ட ஒதுக்கி வைக்கிறோம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அந்த தீட்டை பற்றி முழுமையாக புரிதல் வேணும். சில தீட்டுக்கள் வந்து கொஞ்ச நேரம் தீட்டாக தான் இருக்கும். அது அதோடைய இது வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால அந்த கொஞ்ச நேர தீட்டுங்கிறது ரொம்ப நம்ம லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும். அதனால் அந்த தீட்டுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். தீட்டுங்கிறது என்னென்னா உடலின் உஷ்ண அளவு அதிகரிக்கும். நம்ம உடலுடைய உஷ்ண அளவு அதிகரிக்கும் போது தீட்டு உதயமாகுது அப்படிங்கிறது. இந்த உஷ்ணநிலை அதிகமாகும் போது நம்ம எதையாச்சும் தொட்டோன்னா அது பஸ்மமாகிவிடும். எந்த பொருளை தொட்டாலும் பஸ்மமாகிவிடும். அதனால நம்மளுக்கு அந்த பஸ்மமாகும் தன்மையை நிவர்த்தி பண்ணுவதற்கு நம்ம எப்படி சாந்தி பரிகாரம் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இப்போ இந்த தீட்டை வந்து முதல்ல வந்து நான் பிறப்பு தீட்டு அப்படிம்பாங்க. பிறப்பு தீட்டுனா ஒரு குழந்தை பிறந்த உடனே அவ்வளோ நாள் அம்மா வயிற்றில் கழிவுகள் அசடுகள் எல்லாம் சேர்ந்து இருக்கும், அதெல்லாம் மொத்தமாக வெளியே வரும் இல்லையா, அதுதான் பிறப்பு தீட்டாக எடுத்திருக்கோம். குழந்தை பிறந்த தீட்டு தான் பிறப்பு தீட்டு. அது வந்து 11 நாள் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த 11 நாளில் நம்ம அந்த பிறப்பு தீட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அந்த பிறப்பு தீட்டு முடிஞ்சு காப்பு கட்டுதல், குழந்தைக்கு காப்பு கட்டி அந்த தீட்டு கழிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விளக்கேற்று முறைகள்லாம் வரும். அப்போங்கும்போது அந்த 11 நாளும் தீட்டுக்கு வந்து நம்ம அந்த குழந்தை பிறந்ததுனால தீட்டு கிடையாது. அந்த குழந்தையினால் நம்மக்கிட்ட இருந்து வெளியேறும் கசடுகளுக்கு அந்த கசடு வெளியேறும் போது நம்ம உடம்பில் அவ்வளோ உஷ்ண சக்தி இருக்கும். அந்த உஷ்ணம் வந்து மற்றவங்க பார்வையில் நீங்கள் பட்டாலோ நீங்கள் வந்து மற்றவங்களை பார்த்தாலோ அது உங்களை வந்து ரொம்ப அஃபெக்டாக இருக்கும். அது பொதுவாக ஆண்களை பார்க்கக்கூடாதுன்னே அந்த பிறப்பு தீட்டப்போ ஆண்களை வந்து அந்த பெண் பார்க்கக்கூடாதுன்னே ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதனால் அந்த பிறப்பு தீட்டு வந்து ஆண்களை பார்த்தா அந்த பெண்ணுடைய ஸ்கின், அதாவது தோள்கள் வந்து டேமேஜ் ஆகும். அதுக்கு பருக்கள் அந்த மாதிரி டேமேஜ் ஆகக்கூடிய விஷயங்கள் நிறைய ஏற்படும். அதனால் நம்ம பால் கொடுக்குற ஒரு தாய்மாராக இருந்தால் பால் நெறி கட்டிடும் அப்படிம்பாங்க. பால் வந்து இது மார்பகம் கட்டி போல் ஆயிரும். அப்படிங்கிறதுனால அந்த தீட்டு வந்து நம்மளுக்கு அவ்வளோ முக்கியமான தீட்டாக இருக்குது. அதுவும் யார் கண்ணுக்கும் அவ்வளோ எளிதில் நம்மளை வந்து பார்க்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால அந்த பிறப்பு தீட்டு வந்து கண்ணில் படாமல் நம்ம வந்து குழந்தைய பாதுகாக்கிறது அது முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏஜ் அட்டன் பண்ணது கன்னித்தீட்டு. கன்னித்தீட்டுன்னா நம்மளுடைய ஒரு பிள்ளை வந்து பெரிய மனுஷி ஆனானா முதல் அவள் பூர்ப்பெய்தி வெளியே வர அந்த தீட்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தீட்டு. அந்த தீட்டு வந்து என்னன்னா முதல் ஒரு பெண் கன்னி ஆகும் போது
அந்த வாடைக்கு வந்து நிறைய கெட்ட சக்திகள், துர்சக்திகள் அவள வந்து ரொம்ப நெருங்கதுக்கு வரும். அதாவது ரொம்ப வந்து அவளுடைய மைண்டு, உடல்நிலை எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு துர்சக்திகளுடைய இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால அந்த கன்னி தீட்டையும் யார் கண்ணுக்கும் படாமல் அந்த பெண்ண பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க. அந்த பெண்ண சுத்தி வேப்பிலைய வச்சிருப்பாங்க, உலக்க வச்சிருப்பாங்க, அப்புறமா தொடப்பத்த கூட வச்சிருப்பாங்க, அப்புறம் இரும்பு கையில குடுத்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வைத்தா தான் அந்த பெண்ணை வந்து பாதுகாப்புமாக வச்சிருப்போம். இந்த தீட்டு முடிஞ்சு அவள கழிக்கும்போது மஞ்சள் தண்ணி ஊத்துதல் அப்படிங்கிற மாரி வச்சு, ஒவ்வொரு 3 ஸ்டெப்பா அந்த மஞ்சள் தண்ணி ஊத்துதல் பண்ணுவாங்க. பண்ண பிறகு அந்த பெண்ணை வீட்டுக்குள் இழுப்பார்கள். அதுவரைக்கும் அந்த பெண்ணை வந்து ஒரு பாதுகாப்பா ஒரு பனை ஓலை ஒரு குடிசை மாரி பண்ணி, அதுல வந்து அந்த குழந்தைய வந்து பத்திரப்படுத்தி வச்சு, அதுக்கப்புறம் அவள வந்து நல்ல ஊட்டங்கள் குடுத்து, அதை எதிர்க்கும் எதிர்ப்பு சக்தியும் உருவாக்கி, அவள வந்து பக்குவப்படுத்தி, அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு மகாலட்சுமி அம்சம் மாரி உருவாக்குன மாரி உருவாகி, அவள வந்து ஆராத்தி காமிச்சு, வீட்டில் நிறைய பெரியவங்கலாம் வர வச்சு, நல்ல இந்த தண்ணி வச்சு ரொம்ப அற்புதமா அதாவது தங்கம் போட்டு, அ அப்புறம் வேப்ப இலையெல்லாம் போட்டு, எல்லாம் போட்டு அந்த பெண்ணுக்கு தண்ணி ஊத்துவாங்க. அது வந்து அவ வந்து அவ்வளோ அழகா அந்த பெண் தெரிவாள். அதுக்கப்புறமும் அவள வந்து வெளிய காமிக்க மாட்டாங்க. அவள பத்திரப்படுத்தி வச்சு தான் அதுக்கு பிறகு அவள வந்து அந்த சூட்டின் அளவ குறைச்சு, அப்புறம் தான் வெளி உலகத்துக்கு வந்து அனுப்புவாங்க. இந்த மாரி அந்த கன்னி தீட்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தீட்டு. அவளும் எந்த ஆண் கண்ணிலும் படக்கூடாது. பட்டால் அவள் முகத்தில் பருக்கள் வரும். முகம் வந்து ரொம்ப ட்ரை ஆகும் அப்படிங்கிறதுக்காக அவளையும் எந்த ஆண்களையும் பார்க்க விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி தீட்டு. இந்த கணவன் மனைவி தீட்டு வந்து குறுகிய கால தீட்டாக இருக்கும். இந்த குறுகிய கால தீட்டாக இருந்தாலும், அந்த பெண், ஆண் சேர்க்கையின் போது ஏற்படும் உஷ்ணத்தின் அளவு வந்து அதிகமாக இருக்கும். காளி தேவியின் உதயமே அங்க இருக்கிற மாரி இருக்கும். அந்த உதயத்தில் வரக்கூடிய தீட்டு வந்து எந்த பொருளை தொட்டாலும் பஸ்மமாகிவிடும். இது வந்து ரொம்ப சாதாரண தீட்டு கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப மோசமான தீட்டு இந்த தீட்டு தான். இது வந்து பச்சங்குழந்தைய தூக்குனா கூட அந்த குழந்தைக்கு வந்து சீர் விழுந்துருச்சும்பாங்க. அவ்வளோ பெரிய தீட்டு. அந்த தீட்ட வந்து நம்ம எளிதில் கையாளக்கூடிய தீட்டு தான். இது என்னன்னா ரொம்ப ஈஸி. அந்த கணவன் மனைவி உறவுக்கு அப்புறம் விடிய காலையில் எந்திக்கும்போது, எந்திரிச்ச உடனே குளிக்கிறதுக்கு நேரா குளியல் அறைக்கு போய் குளிச்சுட்டு வரணும். வேற எந்த பொருளையும், எந்த இதையும் தொடக்கூடாது. தொட்டால் அந்த தொட்ட பொருட்கள் பஸ்மமாகிவிடும். அதனால் தன் உடுத்திருக்க துணியிலேருந்து எல்லாமே நனைச்சு போட்டுட்டு, அந்த பெண் வந்து தன் குளியலறைக்கு போயிட்டு குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவ வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு, எனக்கு இதேபோல் எல்லா நாளும் சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு நிலைத்து இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு, அப்புறம் தான் அவ வந்து கிச்சன் பக்கமே போணும். இந்த தீட்டு வந்து ஐஸ்வர்யமான தீட்டாக மாற்றுறதுக்கு உங்களால் முடியும். ஏன்னா கணவன் மனைவி உறவுக்கு அப்புறம் நீங்க குளிச்சு சாமி கும்பிட்டீங்கன்னா, அது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தலைக்கு கண்டிப்பாக குளிக்கணும், மேலுக்கு குளிக்கக்கூடாது. தலைக்கு குளித்தால் தான் தீட்டு கழிவே ஏற்படும். அதனால எல்லா தீட்டுக்குமே தலைக்கு குளித்தல் தான் மிக முக்கியமானது. ஆனா தலைக்கு குளிச்சுட்டு இறை வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்க வந்து கிச்சன்லயே போகணும். அப்பதான் அந்த தீட்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாவும் உங்களுக்கு அந்த தீட்டுனால் ஒரு பிளஸ் ஏற்படுதுன்னா, இந்த தாம்பத்திய தீட்டு தான் ரொம்ப பிளஸ்ஸாக மாறும். ஆனா அந்த தாம்பத்திய தீட்டு தான் ரொம்ப மோசமான தீட்டும் கூட. நீங்க கரெக்டா கையாண்டீங்கன்னா அந்த தீட்டு வந்து ரொம்ப சிறப்பான உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும். அதுக்கப்புறம் இறப்பு தீட்டு. இறப்பு தீட்டு வந்து ஒரு வீட்டுக்கு நீங்க ஒரு உடல் இறந்து ஒரு உடலுடன் இருக்கிற ஒரு இடத்த போய் பார்க்க போறீங்க. அந்த ஆத்மா பிரிஞ்சு அந்த உடல் மட்டும் இருக்குன்னா, அந்த உடலை சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போகாம அந்த வீட்டில் போய் நீங்க பார்க்குறீங்கன்னா, அந்த தீட்டு தான் இறப்பு தீட்டு. இந்த இறப்பு தீட்டு வந்து ரொம்ப ரொம்ப உங்களை வந்து தாக்கக்கூடிய தீட்டு. உங்க மனநிலை சிதைவை ஏற்படுத்தக்கூடியது இறப்பு தீட்டு. அதனால இந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா, உங்கள வந்து அங்க அழுத்தம், அந்த மக்களுடைய அழுத்தமும், அங்க அந்த உடம்பில் பாடியில ஏற்படக்கூடிய கிருமி நாசினிகள் ஃபுல்லா உங்கள தாக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்காகவே இந்த தீட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. மன அழுத்தத்தையும் அந்த கிருமி நாசினியுடைய இது வந்து உங்கள வந்து தொட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவும், நம்ம அந்த இறப்பு தீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தோனே, வீட்டுக்குள்ள நுழையும்போது, நிலைவாசலை தாண்டி உள்ளுக்கு வரக்கூடாது. நிலைவாசலுக்கு முன்னாலே நின்னு, அப்படி ஈர துணியிலேயே தண்ணிய ஊத்திரணும். அதாவது உடுத்துற துணியிலேயே நீரை ஊத்துனீங்கன்னா, அந்த தீட்டு வந்து ரொம்ப கழிவுகளை நீக்கக்கூடியதா இருக்கும். துணியும் ஈரமாகி, நீங்களும் ஈரமாகி, அப்படியே உடல் ஃபுல்லாவே துணிய கலத்தாமல் அப்படியே தண்ணிய ஊத்திட்டு, அதே ஈரத்துடன் வீட்டுக்குள்ள வந்து நீங்க பாத்ரூம்ல குளிச்சுக்கலாம். ஆனா, இந்த தீட்ட வந்து வீட்டுக்குள்ள அப்படியே குளிக்காம வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா, உங்க வீட்டில் மனசஞ்சலம் ஏற்படும், சண்டை சச்சரவுகள் உருவாகும்.
ஒரு யாராச்சும் ஒருத்தர் டிப்ரஸ் மூடுக்கு போய்க்கிட்டே இருப்பீங்க. இந்த மாரி அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய இந்த தீட்டு வந்து ரொம்ப உங்க வீட்ட வந்து ஸ்பாயில் பண்ணும். அதனால இறப்பு தீட்டுக்கு போயிட்டு வரும்போது கவனமாக வரணும். இல்ல என்னால அங்க வெளியில நின்னு குளிக்க முடியல, பாத்ரூம் இல்ல அப்டின்னா கூட ஒரு செம்புல மஞ்சள கலக்கி வைக்க சொல்லுங்க. அந்த மஞ்சள் தண்ணிய தலையிலயும் உடம்புல எல்லாம் தெளிச்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து பாத்ரூம்ல குளிச்சுட்டீங்கன்னா, அந்த இறப்பு தீட்டு சரியாயிரும். இந்த மாரி தீட்டுகள வந்து விதவிதமாக பிரிச்சு, நீங்க அந்த தீட்ட போக்குனீங்கன்னா, மிக சிறந்த ஐஸ்வர்யத்தையும் உங்க வீட்டில் பெறலாம். நன்றி, வணக்கம்.